ஒரு அழகான கிராமத்துல எல்லாரும் பாசமா அழைக்கிற ஒரு பாட்டி இருந்தாங்க. அவங்க சுட்ட வடைனா அக்கம் பக்கத்து கிராமங்களுக்கும் கூட மனம் பறக்கும். அப்படி ஒரு சுவை. ஒரு நாள் பாட்டி சுட சுட நிறைய வடைகளை சுட்டு கூடையில அடுக்கிக்கிட்டு சந்தைக்கு கிளம்புனாங்க. வழியில கொஞ்சம் களைப்பா இருந்ததால ஒரு பெரிய மரத்தடியில கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்க உட்கார்ந்தாங்க. வடக்கூடையை பக்கத்துல வச்சுட்டு கண்ணையந்து தூங்கிட்டாங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு காகம் கா கா கான்னு சத்தம் போட்டுக்கிட்டே அங்க வந்தது. பாட்டி தூங்குறத பார்த்ததும் உடனே அவங்க கூடையிலிருந்து ஒரு வடையை கொத்திக்கிட்டு மரத்தோட உயரமான கிளைக்கு பறந்து போச்சு. தூக்கத்துல இருந்து எந்திரிச்ச பாட்டிக்கு ஒரே அதிர்ச்சி. ஒரு வடையை காணும். மேல பார்த்தா காகம் வடையோட உட்கார்ந்து இருந்துச்சு. பாட்டிக்கு ஒரே வருத்தம். இப்ப இந்த காட்சியை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு புத்திசாலி நரி, ஆஹா சூப்பரான வடை, எப்படியாவது இந்த காகத்திடம் இருந்து வடைய பறிக்கணும் அப்படின்னு மனசுல கணக்கு போட்டுச்சு. நரி மெதுவா மரத்தடிக்கு வந்து காகத்தை பார்த்து சொல்ல ஆரம்பிச்சது. அடடா காகமே, நீ எவ்வளவு அழகா இருக்க, உன் இறகுகள் எவ்வளவு பல பலன்னு இருக்கு, உன்னோட குரல் எவ்வளவு இனிமையானது, உன் அழகிற்கு இந்த உலகத்துல யாரும் ஈடாக மாட்டாங்க, உன் இனிமையான குரல்ல ஒரு பாட்டு பாட நான் கேட்கணும். நரி தன் அழகையும் குரலையும் புகழ்ந்ததை கேட்டதும் காகத்துக்கு ஒரே கர்வம். அடடா, நான் இவ்வளவு அழகா, என் குரல் இவ்வளவு இனிமையா அப்படின்னு நினைச்சு உடனே பாட்டு பாடுறதுக்காக வாயை திறந்துச்சு. கா கா கான்னு பாட்டு பாடுறதுக்காக வாயை திறந்ததும் அதோட அழகிலிருந்து வடை பட்டுன்னு கீழே விழுந்துச்சு. நரி இதைத்தான் எதிர்பார்த்துச்சு. மின்னல் வேகத்துல ஓடி வந்து கீழே விழுந்த வடையை லபக்குன்னு பிடிச்சுக்கிட்டு, காகமே, வெறும் புகழ்ச்சிக்கு மயங்கி வாயில இருந்ததையும் இழந்துட்டேன்னு சொல்லிச்சு. அப்புறம் அந்த வடைய ஆசையா சுவைச்சுக்கிட்டே அங்கிருந்து ஓடி போச்சு. காகம் தன்னுடைய முட்டாள்தனத்தையும் பேராசையையும் நினைச்சு ரொம்பவே வளர்ந்துச்சு. இந்த கதையோட நீதி என்ன தெரியுமா? நாம எப்பவுமே வெறும் புகழ்ச்சிக்கு மயங்கக்கூடாது. ஆசையினால நம்ம கிட்ட இருக்கிறதையும் இழந்துடக்கூடாது. புத்திசாலித்தனம் எப்பவும் ஜெயிக்கும். அடுத்த கதையோட உங்களை சந்திக்கிறேன். பாய் குட்டீஸ்.